சரி, இந்த பிணம் எரிக்கும் வேலை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? வெட்டியான் அப்படிம்பாங்க. இந்த வெட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான்டா அப்படின்ட்டு. தமிழில் பல சொற்களுக்கு உண்மையான அர்த்தத்தை சொல்லி தராததால் இந்த குழப்பம் வந்திருக்குது. வேலை என்பது கூலிக்கு செய்வது, வெட்டி என்பது வாலண்டியரா செய்வது. அப்போ இந்த பிணம் சுமக்கும் வேலையை, பிணம் இருக்கும் வேலையை அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் கூலி இல்லாமல் செய்தார்கள். புண்ணியம் கிடைக்கும் பண்ணான், அந்த அவனைத்தான் வெட்டி அப்படின்னு சொல்றது. வெட்டி வேலையா, வெட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்காண்டா எப்பலாம் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு கூட சென்னை ஜிஹெச்ல வந்து பிணவரையில இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து அடக்க செய்யறாங்க, புண்ணியம் கிடைக்கணும். ஆனா அதே அவங்க வந்து வெட்டியான தொழில் அவங்க செய்வாங்க. இல்ல, அந்த தமிழ் இலக்கியங்களில் அந்த பேரு வெட்டி என்பது கூலி வாங்காமல் செய்யும் வேலை. ஸ்பெசிபிக்கா எப்படி ஆயிருக்குது? இந்த பிணம் எரிக்கும் வேலையை அவர்கள் செய்ததால் அந்த வேலை வெட்டியான் அப்படி சொன்னாங்க. இது மாதிரி எந்த வேலை செஞ்சாலும், கோயிலுக்கு வேலை செஞ்சாலும் வெட்டியான் தான்.